விஜயோட கட்சி வேற, திமுக கட்சி வேற. ஆனா விஜயோட அரசியலும் திமுக அரசியலும் ஒண்ணுதான், டெட்டோ தான். என்ன பாஜக எதிர்ப்பாரு? ரெண்டு ஒண்ணுதான், அதனால விஜய் கட்சி உருப்படாம போயிடும். அந்த கட்சி வளராது, இந்த தேர்தலுக்கு அப்புறம் காணாம போகும். அப்படி நான் அந்த கட்சியை ஆசீர்வதிக்கிறேன், அது உருப்படாம தான் போகும். இது எனது ஆசீர்வாதமா எடுத்து எல்லாத்துலயுமே அவன் ஈவேரா படம் திமுக வச்சிருக்கான், இவரும் வச்சிருக்கான். இவருக்கு ஈவேராக்கு என்ன சம்பந்தம்? தமிழர் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழையே காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவை படத்தை பெருசா வச்சுக்கிட்டு நான் தமிழர் வெற்றி கழகம் சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? திமுக அரசியல் ரீதியா என்ன ஸ்டாண்ட் எடுக்குதோ, நீட்டுக்கு திமுக எதிர்ப்பு, விஜயும் எதிர்ப்பு. எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு, விஜயும் எதிர்ப்பு. நீங்க எந்த ஸ்டாண்ட்ல திமுகவோட நிலைப்பாடு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதுங்க. அதுக்கு நேர் மாறாக விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விஷயத்துல சொல்லுங்க. எல்லாம் அப்படிதானே. இதுக்கு திமுக பெட்டர் இல்ல? இல்ல அப்பயே நம்ம விஜய கூட்டணிக்கு வர சொல்லி கூப்பிடுறோம். ஒரு நிலைப்பாடே இல்லாத கட்சி கூட்டணிக்கு கூப்பிடுறது ஐடியாலஜி பார்த்து இல்ல, அரித்மெட்டிக்ஸ் பார்த்து. அப்ப அரித்மெட்டிக்கலா அவருக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்கு. எவ்ரி சிங்கிள் ஓட் இஸ் கவுண்டடுங்க. நாளைக்கு நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட நான் என்டிஏல இருக்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு பின்னால எங்க ஊர்ல 100 ஓட்டு இருந்தா அந்த 100 ஓட்டு முக்கியம் தானே, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு என்டிஏ கட்சிகள் கேட்கலாம்ல.